என் பொண்டாட்டி ஊருக்கு போனேன் 13ஆவது நாள் இரவு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சாம்பார் வைக்கலான்ட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா பருப்பு போட்டு வேக வச்சேன். திரும்ப அதுக்குள்ளே பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. அதை நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ அதுக்கு போட வேண்டிய காய்கறிகள் கட் பண்ண போகிறேன். என்னென்னா கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் இந்த 3மே கட் பண்ணி முதல்ல வாஷ் பண்ணியாச்சு நல்லா தண்ணியில். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இப்போ உள்ளே போட போகிறேன். உள்ளே போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா வேகணும். அது எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா உள்ளே போடணும். நம்ம இப்போ உள்ளே போடலாம். முதல்ல அள்ளி போட்டுட்டு அள்ளி போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டணும். கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் மசாலா போடணும். மசாலா சாமான் எல்லாமே போடணும். மசாலாஸ் எதெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா சாம்பார் தூள், வத்தத்தூள், மஞ்சத்தூள் இந்த 3 தான். இந்த 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு இந்த 3 போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ வத்தத்தூள் போட போகிறேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறணும். கிளறி விட்டு நல்லா சாம்பார் கொதிச்சு வரும்போது நல்லா கொதிக்குங்களா. கொதிச்சதுக்கப்புறம் தால்சம்னு சொல்லுவாங்க. தால்சம் பண்ணி நம்ம ஊற்ற வேண்டியிருக்கோம். ஸோ அதுக்கு தால்சம் பண்ணுறதுக்கு நல்லா வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா இன்னொரு பாத்திரத்தில் நல்லா வதங்குற வரை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்குள்ளே தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ உள்ள போடலாம். அப்படியே எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்கணும். அந்த சாம்பார் தூளோட ஸ்மெல் எல்லாம் போகணும். நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சோம் அப்படின்னா சூடான சுவையான சாம்பார் ரெடி. சூடாக சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது கூட்டுக்கு ஆம்லேட்டும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது.